ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கொன்வரின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1ல இருந்து 4 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருங்க, ஸோ அவருக்காக தான் போடுறேன். இந்த வெப் சீரிஸ் உண்மையாவே வேற லெவலில் இருக்குங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே ஹைப் பாயிண்ட் கொஞ்சம் போட்டு விடுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனுடைய குடும்பத்தை தாங்க காட்டாங்க. அங்க பார்த்தோன்னா ஹீரோனுடைய தம்பிங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, பக்கத்துல அவங்க அப்பா வேற உட்காந்துருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா, கரண்ட் பில் எடுத்துட்டு வந்து அவனோட தம்பி கிட்ட போட்டுட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவனும் சைலண்டா இருப்பானா. உடனே அவங்க அப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, இவன் 2 மாசமா கரண்ட் பில் காட்டாத இருக்கான், நான் அவனுக்காக அந்த காசும் கொடுத்துட்டேன், ஏன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டான் அப்படி சொல்லும் போது, அவனுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும், அதனாலதான் கட்டாம இருந்திருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அப்ப நான் எதுக்கு வேலைக்கு போறேன், நான் போகாம இருப்பான் இல்லையா, அவனே போக சொல்ல வேண்டியதானே அப்படி சொன்ன உடனே இப்ப அவங்க அம்மா வேற அங்க வருவாங்க. வந்தவங்க, ஏன்டா இப்படி பண்ற, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறா, நீங்க வெட்டியா தாண்டா வீட்டுல இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அவனும் சைலண்டா இருக்கும் போது உடனே அவங்க அப்பா சத்தம் போடுவாரு, ரொம்ப கத்தாத, அவனுக்கு நல்ல நேரம் வரும், அப்பா வேலைக்கு போவாங்க அப்படி சொல்லும் போது உடனே அவங்க சின்ன தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொன்னா, நானும் கூடிய சீக்கிரத்துல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டு, முதல்ல அதுக்கான முயற்சி எடுக்கணும், எதுவுமே எடுக்காம இருந்தீங்கன்னா இப்படிதான்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தும் போது உடனே அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி விடுமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய பெரிய தம்பி அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும், அப்பா நம்ம சீக்கிரமா ஒரு பிசினஸ் பண்ணி ஆகணும்பா, இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிப்பா என்ன பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபீஸ்ல நின்று அவங்க டீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வந்த புஷன் என்ன பண்ணானா, ஹாய் நந்தினி, நான் ரொம்ப நாளா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட கேட்பானா. அதுக்கு ஹீரோனியும் சரி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன், உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவே கிடையாது, எனக்கு நிறைய கடமையெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் நான் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பத்தி யோசிக்கணும் அப்படி சொல்லும் போது, அப்ப நீங்க இப்ப கல்யாணமே பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் தயக்கத்தோட, இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல, எனக்கு பாஸ் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவனும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருப்பான். இப்ப இந்த சீனை போய் கட் இப்ப பாஸோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அங்க போன உடனே இப்ப இவன் என்ன சொல்லலாம், சார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே, நானும் வந்துட்டு சில விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்ன விஷயம் பாஸ் அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஸோ இந்த இடத்துக்கு புது பாஸ் தேவைப்படுது, ஸோ அந்த டிசிஷன் என் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனி பார்த்து ஒரு மாதிரியா பேசுவானா. நம்ம ஹீரோனிக்கு அதை புரிஞ்சிருங்க. புரிஞ்சோன்னே இப்ப அவன் என்ன சொல்லனா, உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஆபீஸ்ல நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன்னு அப்படின்னு இவன் லைட்டா அவன்கிட்ட விட்டு போட ஆரம்பிப்பாங்க. உடனே அவனுக்கு லைட்டா புரிஞ்சோடனே இப்ப அவன் என்ன சொல்றான்னா, சரி ஓகே, நீ இவ்வளவு நாள் போட்ட எஃபோர்ட் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, இப்ப ஒரு அரை மணி நேரம் நீ போட்டனா கண்டிப்பா இதோட வேலை உனக்கு தான் கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே, அப்படியா, அப்ப நான் இப்ப பண்ற அரை மணி நேரத்து வேலையிலேயே உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, கால் பண்ணி பியூன்ட்ட, நான் ஒரு அரை மணி நேரம் முக்கியமான மீட்டிங்ல இருக்க போறேன், சோ யாரையும் உள்ள விடாத, இதுலதான் உன்னோட விசுவாசம் எனக்கு என்னன்னு தெரிய போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த காலை கட் பண்ணிடுவாரா. கட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே இவன் என்ன சொல்லனா, இப்ப உண்மையாவே நான் போடுற எஃபர்ட்ல அந்த வேலை எனக்கு தான் நான் நிரூபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை தூக்கி அந்த டேபிள் மேல உட்கார வச்சுட்டு சும்மா வேற லெவல்ல முத்தம் கொடுத்துட்டு பாருங்க. இந்த சீன் எல்லாம் வெறியாவே எடுத்திருப்பாங்க. முத்தம் கொடுத்துட்டே இருக்கும் போது அவளும் சும்மா இல்லைங்க, அவர் கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹாட்டா எடுத்திருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவளை அந்த டேபிள்ல படுக்க வச்சு அவளோட துணியெல்லாம் இவரு எடுத்து போட்டுக்கிட்டு பண்ற சீன்ஸ் வெறியாவே இருக்கும். இவர் வித்தியாசமாவே பண்ணுவாருங்க. நம்ம இவரனே உண்மையானவே வேலை கிடைக்கின்ற ஆசையில அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. அவளோட முடியை இழுத்து குதிரை ஓட்டுற சீன்ஸ் எல்லாம் வெறியாவே இருக்குங்க. இப்படியே ஒரு 20 நிமிஷமா இவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், அவனுடைய கெட்ட காலம் எல்லாம் போயிட்டு அவனுக்கு நல்ல காலம் பிறந்துரும், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க பேசுறீங்க, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும் போது அதுல அவன் மூத்த பொண்ணு, அவளை வச்சுட்டு இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லணும்னா, நீ என்ன முட்டாளாடி, அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டனா இந்த வீட்டோட கடனை யார் அடைக்கிறது, அவ தான் இப்ப இந்த வீட்டோட கடனே அடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு இவர் சொல்லுவாரா. அதே டைமுக்கு அவன் பையன் வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லனா, அப்பா நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும், சரியா, வேற எந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது உடனே அவங்க அப்பாவும், நீ கவலைப்படாதப்பா, இது வரைக்கும் கன்னித்தனமா இழக்காத ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா, சரிப்பா உங்களை நம்பிதான் நான் போறேன் அப்படின்ட்டு அவன் போவானா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னா
வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அப்படியே உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டா அவரும் காண்டாயிடுவாருங்க. என் வாயை திறக்க வைக்காத, அப்புறம் நானும் ஏதாச்சும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது சும்மா ஏதாவது வேலை வெட்டிக்கு போகாம வீட்டிலே இருந்துட்டு இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ரொம்ப பேசாத, நான் எப்படியாச்சும் தீபக்கும் ரோஷனுக்கும் கல்யாணம் பண்ணி ஆவேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு பணம்லாம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அடா அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீடை எப்படியாச்சும் வித்துடணும், இந்த வீடை வித்தனா கண்டிப்பா அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீடை நான் வித்துறேன், இந்த வீடை வித்தாதான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், நாளைக்கு போயிட்டு நான் திவாகர் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனியும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவும் தம்பி வராங்க. வந்தவங்க அவங்க பொண்டாட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா வட்டி அதிகமா ஏத்திட்டான், ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் அப்படி சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா வீட்டை விற்கலாம் பத்தி பேசணும்னா வீட்டோட வட்டி அதிகமா இருக்கு, முதல்ல அதை கட்டுங்க சொல்லி ஒரு மாதிரியா பேசுறான் அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை யார் அங்க போ சொன்னா அப்படி சொல்லி கேட்கும்போது கேட்டா அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆயிடுவான். நீ ஆபீஸ்ல பாஸ்னா நான் இந்த வீட்டுக்கு பாஸ், நான் என் 2 பசங்களையும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த மாசமே இந்த வீடு என்னோடதான் ஆயிடும் சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது கேட்ட அவங்க அம்மாவும் பெருமைப்படுவாங்க. பொண்ணுனா இது மாதிரி இருக்கணும், அவதான் எல்லாம் பாத்துக்கிறேன்ட்டாலே விடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த வட்டிக்காரன் வீட்டுல உட்காந்துருப்பானா, அங்க வந்து நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட பிரச்சனை தான் ஆல்ரெடி நம்ம பேசி முடிச்சிட்டோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு எங்க அப்பா கிட்ட பணம் அதிகமா கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அட என் செல்லமே, நான் இந்த வீட்டோட வட்டி உனக்காக தான் குறைச்சேன், உங்க அப்பனுக்காகவும் தம்பிக்காகவும் நான் இந்த பணத்தை உனக்கு குறைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா விஷயமே தெரியும், இந்த அதுக்காக தான் நான் இந்த செக் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த செக் வாங்கிட்டு சீக்கிரமா என்னோட பேப்பர் எல்லாம் கொடு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏன் அவசரப்படுற, நான் ஒன்னும் சும்மா கொடுக்கறதுக்கு உனக்கு வட்டி எல்லாம் குறைக்கல, நீ எனக்கு கிடைப்புன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வட்டியை குறைச்சேன், என்னுடைய ஆசையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு உன்னோட பேப்பரை வாங்கிட்டு போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி கொஞ்ச நேரம் முறைச்சிட்டு இருந்தவ அப்படி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிரிச்சவ அவங்க கிட்ட என்ன கேட்பானா, உன்னோட தோசை கல்யாணமும் சூடா தான் இருக்கு, சோ அதுல சப்பாத்தி போட்டா வேகுமா வேகாதான்னு தெரியலையே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இப்ப இருக்கிற சூட்டுக்கு தோசை கல்ல நீ சப்பாத்தி இல்ல பரோட்டாவே போட்டு நீ வேக வைக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் கூட சேர்ந்து இவ வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. அவன் பாக்குறதுக்கு தாங்க வயசானவன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும், அவளை நிக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்குங்க. அவளும் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவான், நின்னுகிட்டே பண்ற சீன்ஸ் எல்லாம் வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு 20 நிமிஷமா இவங்க 2 பேரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனே வீட்டுல சில டாக்குமெண்ட் கொடுக்கும் போது அதை படிச்சு அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன இந்த பத்திரத்துல என் பசனோட பேரை காணும் அப்படி சொல்லும் போது, ஆமா வீட்டோட லோன் எல்லாம் நான் தான் கட்டினேன், சோ அதுல என் பேர் தானே இருக்கணும் அப்படி சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இவனுக்கு வெட்டியா இருக்கானுங்க, இவனுக்கு பேர் ஏன் எழுதணும் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க அப்பாவும், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதுல உன் பேர் போட்டிருக்கா அதனால நீ சப்போர்ட் பண்ற, என் பசங்களுக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அவனோட கெட்ட காலம் எல்லாம் போயிட்டு நல்ல காலம் பிறந்துரும், அதுக்கப்புறம் அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாப்பா என் கல்யாணம் மட்டும் ஆச்சு நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் இவ்வளவு பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நீங்க வேலைக்கு போங்கடா அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே நீ என்ன பண்றனா இவனுக்கு நீயே பொண்ணு பாரு, ஆனா முக்கியமான விஷயம் அவங்க 2 பேரும் கண்ணி கழியாத இருக்கணும், அப்பதான் இவனுக்கு நல்ல காரம் பிறக்கும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவளும் சரி ஓகே இவனுக்கு நான் பொண்ணு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஆபீஸ்ல இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் வருவார் இல்லையா, அதங்க இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டான் இல்லையா, அவன் வந்திருப்பான். வந்தவன் என்ன பண்ணுவானா, மேடம் நீங்க ஃபைல் கேட்டீங்க இந்தாங்க அந்த ஃபைல், இதுக்கப்புறம் உங்களை மேடம் தான் கூப்பிடணும் இல்லையா அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல இதுக்கப்புறம் நீங்க என்ன நந்தினிஜின்னு கூப்பிடுங்க, நீங்க ஒரு முறை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்களா ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவானா, இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்கு, நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விருப்பமா அப்படி சொல்லி கேட்ட உடனே அட இதெல்லாம் கேட்கணுமா, எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, ஆனா உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லனா, இல்ல நான் இந்த ஆபீஸ்ல என்ன பண்ணேன்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் நீங்க சொல்லே தேவையில்ல, அது பாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அதை பத்தி பேச தேவையில்ல, எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கட்டி பிடிக்கும் போது இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா அவருடைய பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நந்தினிஜி நான் எப்பவுமே ஆஃபீஸில் உங்கள்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணுவேன், இதுக்கப்புறமா நான் கேட்டு தான் எல்லாமே பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, சேச்சே அதெல்லாம் ஆஃபீஸில் மட்டும்தான், நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் கேட்க தேவையில்ல, உங்களுக்கு எப்போல்லாம் மூடு மாறுதோ அப்போல்லாம் உங்கள் விருப்பப்படி என்ன செய்யலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு செம மூடாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் நைட் வேறையா சொல்லவே தேவையில்ல, நம்ம ஹீரோனியை வச்சு விளையாடுவாங்க. அந்த கண்ணாடி டேபிள் மேலே உட்கார வச்சு பண்ணுற சீன்ஸ்லாம் சும்மா வேற
லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா வேற லெவலில் இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதனுடைய 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய அடுத்த சீசனும் சூப்பராகவே பார்த்துடலாங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸில் வர மேட்டர் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக எடுத்திருப்பாங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. முக்கியமான விஷயம் அந்த ஹைப் பாயிண்ட்டை கொஞ்சம் கொடுத்து விடுங்க. அது மட்டும் இல்லாத ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காருங்க. அது 200 ரூபாய். எனக்கு முத வந்த பேமெண்ட்டே அதுதான். ஸோ அந்த காசை நான் எடுத்து வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இல்லையா? ஸோ எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வர காசு சத்தியமா இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேற யாருக்காச்சும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி ஓகே காய்ஸ், தொடர்ந்து வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.